ஏய், ஆட்டோ ஓட்டுறவனெல்லாம் யார் ஆஃபீஸ்க்குள்ள விட்டது? ஐயோ சார், நான் ஆட்டோ ஓட்ட பொண்ணுதான் சார். இன்டர்வியூக்கு லேட் ஆச்சா, அதான் ஷர்ட் ரொம்ப பண்ணாம வந்துட்டேன். நான் பாத்துக்கிறேன். இன்டர்வியூக்கு வந்தியா? கூட்டி பிரிக்கிறதுக்குலாம் இங்க ஆல்ரெடி ஆள் இருக்காங்க, கிளம்பு. சார், ஐ அம் a degree holder. Please treat me with respect. வாட்? நீ டிகிரி ஓடுறா? ஆட்டோ ஓட்டுறவனுக்குலாம் எவன் டிகிரி தந்தது? நீங்க எனக்கு மரியாதை தரனாலும் பரவாயில்ல, ஆனா நான் படிச்ச படிப்புக்காவது என்ன ரெஸ்பெக்டா நடத்துங்க. படிச்சுட்டா மட்டும் போதுமா? ஸ்கில்ஸ் வேணும். உனக்குலாம் என்ன ஸ்கில் இருக்கும்? உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வேலைக்கு எடுத்துட்டு கடைசியில ஏன் தலையை தான் போட்டு உருட்டுவானுங்க. வாய்ப்பு கொடுத்தாதான் சார் ஸ்கில்ஸை வளர்த்துக்க முடியும். எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சு மேல வரவங்கள இப்படி வாய்ப்பு கொடுக்காம மொத படியில கீழே தள்ளுறீங்களே. ஆட்டோ ஓட்டுறவ தானே நீ? அந்த வேலையை ஒழுங்கா பாரு. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத. இருக்கிறவங்க தான் சார் பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. என்கிட்ட ஒண்ணும் இல்ல. நான் கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி படிக்கிறதே இந்த மாதிரி ஒரு ஆபீஸ்ல ஒரு நாள் நல்லபடியா பிளேஸ் ஆகும் தான். ஏய், வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. முதல்ல இங்க கிளம்பு. அதை நீங்க சொல்லாதீங்க. உங்களுக்கு மேல அதிகாரி இருப்பாங்களே, அவங்க சொல்லட்டும். செக்யூரிட்டி, முதல்ல இவளை கூட்டிட்டு போங்க. அபி, என்ன ப்ராப்ளம் இங்க? எங்க நீங்க எங்க? அபி, இவங்களை எனக்கு முன்னாடியே தெரியும். ஆட்டோ ஓட்டிகிட்டே படிச்சுட்டு இருக்காங்க. ஷீ இஸ் கிரேட், யூ நோ. இவங்கள மாதிரி ஹார்ட் ஒர்க்கர்ஸ் தான் நம்ம கம்பெனிக்கு தேவை. சார், அது இன்டர்வியூ வரவங்களுக்கு இப்படி தான் ரெஸ்பெக்ட் கொடுப்பியா? படிச்சு வந்தா நீ காலைல ஒரு வேலை கொடுத்தனே, அது முடிச்ச முதல்ல நீ போய் வேலையை பார்ப்போ. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆக்சுவலாக நான் தான் உங்களுக்கு சாரி சொல்லணும், அவன் இப்படி பிஹேவ் பண்ணது. வேலைக்கு வந்த இடத்துல மேனேஜர் ஏமாத்திட்டானே. தண்ணி பாட்டில் மட்டும் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு போகிற வரைக்கும் உதவியாக இருக்குண்ணே. டேய், ஊர்லேருந்து எங்கிருந்தோ கிளம்பி வந்துடுறீங்க, 10 பைசா கூட இல்லாம. போடா டேய். அண்ணா, உதவி செய்ய முடிஞ்சா செய். இந்த அடிக்கிற ரைட்ஸ்லாம் உனக்கு இல்ல. இவள பேசுறியாமா? இவனை ஃப்ரீயா ஏத்திரியா ஆட்டோல? எனக்குலாம் யாராச்சும் உதவின்னு வந்து கேட்டா செஞ்சுதான் பழக்கம். ஆனா நீங்க தவிச்ச வைக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்க. சரி, குடுக்கலனாலும் பரவாயில்ல, இப்படி உதவி கேட்டு வரவங்கள அசிங்கப்படுத்துறீங்க. எனக்காக நீங்க சண்டை போடானாக்கா? நீ சும்மா இரு தம்பி. தண்ணிங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவை. அது எப்ப இப்படி பாட்டில வித்து காசாக்க ஆரம்பிச்சாங்களோ, நம்ம ஊர்ல இருந்த கொஞ்ச நஞ்ச மனிதநேயமே போயிடுச்சு. இவள பேசுறியாமா? உனக்கு அக்கறை இருந்தா காசு கொடுத்து வாங்கி கொடுமா. என் ஆட்டோல வரவங்களுக்கு தண்ணி ஃப்ரீ தான். இவங்களா திருந்தவே மாட்டாங்க. நீங்க வாங்க தம்பி, நான் தண்ணி தரேன். பரவாயில்லக்கா, இந்த ஊர்லயும் உங்களை மாதிரி நல்லவங்களாம் இருக்காங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லம்மா. தவிச்ச வாய்க்கு தண்ணி தரது ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம். ஆனா இவங்க தான் அதையும் பாட்டில் அடிச்சு இப்படி வியாபாரமாக்கிட்டாங்க. என்ன பண்றது, நம்ம ஊர் அப்படி இருக்கு. நம்ம பேசி ஒன்றும் ஆக போறதில்ல. ஆனா ஒவ்வொருத்தரும் அவங்களா மாறணும்னு நினைச்சாதான் இங்க எல்லாமே மாறும். சரி, அதெல்லாம் விடு. நீ ஃபர்ஸ்ட் தண்ணியை குடி. சரிக்கா.